ராகு கேது பெயர்ச்சியையொட்டி தமிழ்நாடு முழுவதும் உள்ள பரிகால தலங்களில் பக்தர்கள் குவிந்து சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரத்தில் உள்ள நாகநாதசாமி கோயிலில் ராகு கேது பெயர்ச்சி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் நடிகர்கள் ஸ்ரீமன், பிந்து மாதவி மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ராகு பகவானை தரிசனம் செய்தனர். ராகு திருத்தலமான நெல்லை குன்னத்தூர் சங்காணிகோத பரமேஸ்வரர் கோயிலில் பக்தர்கள் கொண்டு வந்த பால் உள்ளிட்டவை மூலம் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். இந்த ஸ்தலத்து பக்கமே திருநாங்கோயில் இருக்குது, அப்புறம் வரதராஜ பெருமாள் கோயில், அங்கே கிரிவலம் வராங்க. பௌர்ணமி தோறும் கிரிவலம் நடக்கு. ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். சங்காணி போவோம், நமக்கு ராகு கேது பயிற்சியாக இருக்கணும். வந்தோம், பால் வாங்கி கொடுத்தோம், அர்ச்சனை பண்ணோம். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. சீர்காழியில் உள்ள நாகேஸ்வரமுடையார் கோயில் தனிச்சன்னதியில் அருள் பாலித்த ராகு பகவானை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தூத்துக்குடியில் பழமையான சங்கரராமேஸ்வரர் கோயிலில் அமைந்துள்ள ராகுகேது பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேங்காய், உளுந்து, கானம், வஸ்திரம் படைத்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதற்கிடையே ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் கோவில் தேரோட்டம் ராகு காலத்தில் தொடங்கியதால் இரவில் பரிகார பூஜைகள் நடத்தப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.